வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்பைசி ஃபுட் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எப்படி மிகவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் நம்மளோட வீட்டில் இருக்கிற அரிசியிலேயே, இது பாசுமதியும் கிடையாது, சீரக சம்பாவும் கிடையாது, பாருங்கள் வீட்டு அரிசி பார்க்கிங்களா, அந்த அரிசியில் எப்படி நெய் சோறு சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதை பாருங்கள். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப இலை, அந்த இலை, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி நறுக்கி நீட்டாக எடுத்து வச்சிட்டோம். ஆனால் வீட்டரிசிங்கிறதுனால முன்னாடியே, அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடாகிட்டு, இப்போ பாருங்கள் அதில் நெய் தேவையான அளவு சேர்த்தாச்சு. நான் 2 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர்னால் குட்டி டம்ளராக 2 டம்ளர் அரிசி மட்டும் எடுத்திருக்கேன். பாருங்கள், நெய் சூடான ஒன்று அதில் பிரியாணி இலை, பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது கிராம்பும் கிடக்கு. இப்போ அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு, இப்போ அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறோம். இது பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், சரிங்களா, 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பெரிய வெங்காயம் நல்லா வதங்குது, நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். இப்போது பெரிய வெங்காயம் வதங்கினோன்னா அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துட்டோம். நம்ம பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க விடுவோம் வெங்காயத்தை, இதுக்கு அந்த பதம் தேவையில்ல, நார்மல் பதமே போதும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோட நல்லா மெர்ஜ் ஆகி அதுவும் நல்லா வதங்கிட்டு, இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த 1 தக்காளியை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நல்லா நம்ம பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது வதங்கும். தக்காளி நம்மளோட ஆப்ஷன், நமக்கு தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதனால தான் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ தக்காளியும் நல்லா அதோட மெர்ஜாகி வதங்கிட்டு, இப்போ ஃபஸ்ட்டே இதுக்கு இங்கே பாருங்கள், இப்போது அந்த மல்லி இலை, புதினா இலை, பிரியாணி இலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவோம். அதாவது இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடியே நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கணும். இந்த நெய் சோறுக்கு தேங்காய் பால் தான் பேசிக்கு, அதனால் தேங்காய் பால் ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சிட்டேன். அது என்ன அளவில் எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா அதோடு சேர்ந்து வதங்கிட்டு, இப்போ நம்ம அதுக்கு தேவையான தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னு சொன்னேன். இப்போ 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டேன், சரிங்களா, 1 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போது 2வது டம்ளர் ஊற்றியாச்சா. இப்போது 3 டம்ளர், அதாவது நம்ம எப்போவுமே வீட்டு அரிசிக்கு நார்மலாக எவ்வளோ தண்ணி விடுவோமோ அதை விட 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா. இப்போது 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்களா எப்போவும். இது வீட்டு அரிசிங்கிறதுனால 6 டம்ளர் தண்ணி ஆக்கிக்கிறோம், ஏன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் 3 டம்ளர் ஊற்றினேன், நார்மல் வாட்டர் 3 டம்ளர் ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்போ 6 டம்ளர் ஆகிட்டா, சரிங்களா. ஏன்னா வீட்டு அரிசி நமக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் அரிசி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டான பதம் வந்துடும். இல்லைன்னு வைங்களேன், அரிசி ஒழுங்காக வேகாமல் நரன்னு இருக்கும். இப்போ இதிலே நமக்கு தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இப்போது இதை மூடி போட்டு வச்சுருவோம். மூடி போட்டு வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்த உடனே அதில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிடுறோம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸி, சிம்பிள். அதாவது நம்ம நினப்போம் நெய் சோறு செய்கிறதுக்கு சீரக சம்பா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பாசுமதி இருந்தால் தான் அப்படிலாம் இல்லை. நான் சடனாக என் பொண்ணு கேட்டால் நெய் சோறு, அதனால் நான் என் வீட்டில் இருந்த அரிசியவே ஊற வச்சு வீட்டில் இருந்த வச்சு செஞ்சுட்டேன், ஓகேங்களா. இப்போ அரிசி போட்டாச்சு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த பதத்துலேயே பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தயிர் வெங்காயமும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன், அதையும் ரெடி பண்ணிடுங்க. தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ரைஸை பாருங்கள், கரெக்டாக வெந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்கள், இது பருக்கையாலாம் இல்லை, நல்லாவே வெந்துட்டு நம்ம ரைஸை அங்கே பாருங்கள், இன்னும் பபிள்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம மேலே கரெக்டாக பாருங்கள், இப்படி இருக்கணும், லைட்டாக தண்ணி இருக்கணும். இதில் மேலே மல்லி இலை, புதினா இலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெய் ஊற்றிடுறோம். நெய் ஊற்றி மூடி போட்டு மேலே ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்த தண்ணி அதை வச்சு நான் தம் போட்டு வச்சிட்டேன். அதாவது தம் போடுறதுக்கு நீங்கள் கீழே அடுப்பை சிம்மில் போட்டுட்டு மேலே கொதிக்கிற தண்ணியை வச்சிடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்படி புகை வருதுன்னு, நல்ல சூடு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரைஸை பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நம்ம வீட்டரிசி மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும், மணமாக இருக்குது.
நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருந்துச்சு. என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நான் வந்து மேக்ஸிமம் நம்ம போய் அடிக்கடி வாங்கிட்டு வந்துட்டுருக்க முடியாது, ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம வீட்டு அரிசியிலேயே இப்படி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி மட்டன் சுக்கா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மட்டன் சுக்கா, ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சாச்சு. ஒரு சூப்பரான சாப்பாடு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.